விழுப்புரத்தில் திடீரென்று பெய்த மழையால் புத்தக காட்சியில் வைக்கப்பட்ட புத்தகங்கள் நனைந்திருக்கின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். காமராஜ், ஏற்கனவே இன்றும் நாளையும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கும் நிலையில இதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லையா? தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிக்கான மழை பெய்யப்படும் வானிலை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய புத்தக திருவிழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கியிருந்தது. இந்த புத்தக திருவிழாவை முன்னிட்டு அரங்குகள் மேற்கூரையுடன் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அரங்குகள் சரியான முறையில் அமைக்கப்படாததால் அரங்குகளில் மழை பெய்த போது உள்ளே இருக்கக்கூடிய புத்தகங்கள் நனைந்திருக்கிறது. புத்தகங்கள் நனைந்ததுனால அந்த பகுதி விற்பனையாளர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனையடுத்து புத்தகங்களை மூடும் பணியாக அங்க இருக்கக்கூடிய தார்பாயை கொண்டு புத்தகங்களை மூடினர். புத்தக திருவிழாவில் சரியாக அந்த மேற்கூரை அமைக்காததுனாலதான் அந்த புத்தகங்கள் நனைஞ்சிருப்பதாகவும் விற்பனையாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. சில தினங்களாக விழுப்புரத்தில் வெப்பம் அதிகமாக வெப்பம் இருந்த நிலையில் தற்பொழுது மழை பெய்திருப்பது அந்த பகுதியில் குளிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. மழையின் காரணமாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்குள்ளாகினர். தற்போது தற்காலிக ஏற்பாடாக தார்பாய் கொண்டு மூடப்பட்டிருப்பதை காட்சிகளில் பார்க்கிறோம். புத்தக திருவிழாவின் அரங்கத்திற்குள் மழை நீர் ஒழுகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தந்தமைக்கு நன்றி காமராஜ்.